27,000 ரூபாய் குறையுதே. ஆமா அப்பதா, குப்புசாமி அண்ணாச்சி இன்னும் பணம் தரல. என்னம்மா இப்படி கேக்குறீங்க? நான் தான் அப்பயே பணத்தை கொடுத்துட்டேனே. நான் தான் எங்க குலதெய்வம் கோயிலுக்கு போறேன்னு சொல்லியிருந்தேனே, அங்கதான் வந்திருக்கேன். என் பேர மனோவும் உங்க கூட வந்திருப்பானோன்னு நினைச்சேன். இல்ல இல்ல இல்லம்மா, இல்ல இல்ல, அவர் வரல. நாங்க 3 பேரும் தான் வந்திருக்கோம். ஈரோடு வரைக்கும் போயிருந்தா அப்பதா. 2 நாளைக்கு முன்னாடி தானே போயிருந்த, இப்ப எதுக்கு திரும்ப போற? அது போன தடவை ஒரு சில புடவெல்லாம் கிடைக்கல, 2 நாள்ல வந்துருன்னு சொன்னாங்க. அதான் லோடு வர லேட் ஆயிடுச்சு, அங்கேயே இருந்து எடுத்துட்டு வந்தேன். இவன் போற போக்க பார்த்தா நம்ம கையை மீறி போயிடுவான் போல இருக்கு, விடக்கூடாது. அம்மாச்சி, 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 தூங்கலையா நீங்க? 4 நிமிஷம் அப்படியே பதறி போயிட்டேன். மனசை கேட்கலடி. இந்த மனோ பைய எந்த வேலை செஞ்சாலும் என்னைய கேட்காம செய்ய மாட்டான். இன்னைக்கு என்கிட்டயும் சொல்லாம வீட்டுக்கு தெரியாம அவளுங்களோட குலதெய்வம் கோயிலுக்கு போயிருக்கா. என்ன அம்மாச்சி, நீங்க என்ன அதே நினைச்சிட்டு இருக்கீங்களா? கல்யாணத்துக்கு அப்புறம் சில பயலுங்க மாறுவானுங்க, ஆனா இந்த பைய கல்யாணத்துக்கு முன்னாடியே மாறிட்டான். அவளுங்க அந்த அளவுக்கு இவன் மனசை மாத்தி கைக்குள்ள போட்டு வச்சிருக்காளுங்க. அது புது மாப்பிள்ள சோக்கம்மாச்சி. மனோ வேற எந்த பொண்ணுங்க கூடயும் பேசி பழகுனது இல்ல. இப்ப புதுசா வந்து ஒரு பொண்ணு பேச தொடங்கினோடனே புத்தி கொஞ்சம் தடுமாறி இருக்கு, அவ்வளவுதான். முதல்ல பொம்பளைங்களா இருக்கிற வீட்டுல சம்பந்தம் செய்யக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா என்ன செய்யறது, உன் புருஷன் இப்படி ஒரு வேலையை பார்த்திருக்கான். உனக்காக அவனை காப்பாத்தணுமேனு தான் அந்த வீட்டுல சம்பந்தம் பண்ணவே நான் ஒத்துக்கிட்டேன். இல்லன்னா இவளுங்களெல்லாம் நம்ம வீட்டு வாசலே மிதிக்க விட்டுருக்க மாட்டேன். புரியுது புரியுது அம்மாச்சி. அவங்களுக்காக தான் இந்த கல்யாணத்தை நீங்க பண்றீங்கன்னு எனக்கு தெரியும். என்ன பண்றது, புத்தி கெட்டு போய் அந்த மனுஷன் இப்படி பண்ணிட்டாங்க. பாண்டியை காப்பாத்ததான் இந்த சம்பந்தத்தையே பண்ண.